அவை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றது. உண்மையிலே சேதன பசலை நாங்கள் உருவாக்கினால் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்கலாம். அதே போல உங்களுடைய பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கொள்கலன்களை நாங்கள் சேகரித்தால் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கலாம். நீங்கள் சேகரித்து வாங்கள். அதற்குரிய ஏஜென்சி, அதற்குரிய முகவரை நான் உங்களுக்கு தருகின்றேன். அந்த செயற்திட்டங்களை பாடசாலையிலேயாவது நீங்கள் ஆரம்பிங்கள். நாங்கள் சூழலுக்கு நன்மையை செய்வோம். அதே போல உங்களுடைய பிறந்த தினம், பிறந்த தினத்துக்கு எல்லாரும் என்ன கொண்டு வருவீங்க? எங்களோட சூழல வீசப்படுது. எனவே இந்த சாக்லேட்டுக்கு பதிலாக ஒரு மாணவன் ஒரு மரக்கன்று கொண்டு வந்து ஒரு ஆசிரியருக்கோ அல்லது ஒரு மாணவனுக்கோ பரிசாக கொடுங்க. உங்களோட பேர்த்டேல அன்னைக்கு ஒரு மரம் நட்டதாக போயிடும். எங்களோட சூழலும் வந்து குளிர்ச்சியும் அழகும் வரும். உண்மையால் மரமின்றியே இந்த உலகம் இல்லை என்பது எங்களுடைய அனைவரின் கருத்தாகும். எனவே இந்நிகழ்வுக்கு இயற்கையோடு நாங்கள் விளையாடுறதால, அதை மாற்றம் விளைகிறதால அல்லது அதை அழிக்க முற்படைக்குள்ள நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு வகை இது தொடர்பான சிறந்த கருத்துக்களை எனக்கு முன்னர் பேசிய திருமதி பாஸ்கரன் அவர்கள் மிகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆனால் பாடசாலைகளில் இதை நடைமுறைப்படுத்துவது மிக மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் தான் இந்த சமூகத்தின் தலைவர்கள். இப்ப பெரியாக்களாக இருக்கிறவர்களை நாங்கள் மாற்றுறது கஷ்டம். படிச்சிருப்பீங்கன்னு 5 வளையாதது 50 வளையுமான்னு சொல்லி. அப்ப என்னன்னு சொன்ன ஆரம்பத்திலேயே சின்ன வயதிலேயே நல்ல பழக்க வழக்கங்களை அந்த இயற்கை சூழலை பேணுறதுக்கு